இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி அவர் யார் இடத்துல கேட்டாரு? யோனாவின் குமாரனாகிய சீமோன். நம்ம சிம்பிளா சொல்லணும்னா யாரு? பேதுரு. பேதுரு யாரு? 12 சீஷர்கள்ல ஒருத்தன். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு இன்னர் சர்க்கிள் இருந்துச்சு இல்லையா? பேதுரு, யாக்கோபு, யோவான். அந்த 3 பேரையும் தேவன் இயேசு கிறிஸ்து எப்பவும் தன்னோட கூடவே வச்சிருப்பார். எங்க போனாலும் அவங்களை அழைத்துட்டு போவார். அதுலயும் இந்த சீமோன் அல்லது இந்த பேதுரு ரொம்ப துடுக்கானவர். டக்கு டக்குன்னு எல்லாம் பேசிடுவாரு. மனசுக்குள்ள ஒன்று வச்சிருக்கவே மாட்டாரு. இயேசு கிறிஸ்துவ நேசிக்கிறவர். இப்படி நேசிக்கிற அந்த பேதுரு இப்ப பேதுருவை பார்த்துதான் என்ன கேட்கிறாரு? இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா. இன்னும் இந்த பேதுருவை பற்றி நம்ம பார்க்கும்போது அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவ விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வேளையில அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? இயேசு கிறிஸ்துவ மறுதலித்தான். அந்த வசனத்தை தான் நம்ம பார்க்குறோம். அந்த பெண் வேலைக்காரி கேட்கிறா. அப்ப அவன் என்ன சொல்றான்? ஸ்திரீயே அவனை அறியேன் என்று மறுதலித்தான். ஸ்திரீயே அவனை அறியேன் அப்படின்னு சொல்லி அவன் மறுதலித்தான். அடுத்து என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். ஆணையிட்டு மறுதலிக்கிறான். முதல்ல மறுதலித்தான், அப்புறம் ஆணையிட்டு மறுதலித்தான். அப்புறம் என்ன நடந்துச்சு? சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அப்படியா அவனுடைய காரியத்தை நம்ம பார்க்கும்போது 3 வருஷம் இயேசு கிறிஸ்துவோட இருந்தான். அவரை உண்மையா நேசித்தான். அதுல எந்த தவறும் இல்லை. உண்மையா நேசித்தான். ஆனால் இந்த நேரத்தில் ஒருவேளை தன்னை கொஞ்சம் போட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் அவன் என்ன பண்ணான்? மறுதலித்தான். ஆணையிட்டு மறுதலித்தான். அப்புறம் பார்க்குறோம், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. சேவல் கூவின உடனே அவனுக்கு என்ன வந்துருச்சு? ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ, ஏசாமி சொன்னாரே, நான் என்ன பண்ணிட்டேன்? மறுதலிச்சிட்டேனேன்னு சொல்லி அப்படியே மனம் கசந்து அவன் என்ன பண்ணானா, வெளியே போய் மனம் கசந்து அழுதான். உண்மையா அவன் நேசிக்கிறான், இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறான். ஆனா அந்த நேரத்துல அவனால என்ன பண்ண முடியல? நிக்க முடியல. அவருக்காக நிக்க முடியல. அப்போ என்ன பண்ணிட்டான்? மறுதலிச்சிட்டான், சபிச்சான், சத்தியம் பண்ணான், எல்லாம் பண்ணான். வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இது யார் பார்த்துட்டு இருக்கிறா? இயேசு கிறிஸ்து. அவருக்கு நல்லா தெரியும் பேதுரு எப்படிப்பட்டவன். அதனால அவனை என்ன பண்றாரு? மன்னிக்கிறார். அந்த நிலைமையிலையும் அவனை மன்னித்தாரு. மன்னித்து அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு பாருங்க.